ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? த லவ்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து இன்றைக்கி அடுத்த பகுதியை பார்ப்போம். போன முறை ஒரு மேல்நிலை ஆன்மா இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வந்த பிறகு சில தவறான மனிதர்களிடம் மாட்டி தன்னோட வாழ்க்கை இழந்து திரும்பவும் கீழ்நிலை ஆன்ம உலகிற்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து சப்கான்ஷியஸ் மைண்டு ரீகெயின் பண்ணுறதுக்கும் அது ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு 2 minutes ப்ரேயர் அப்படிங்கிறது விஸ்பேன்றதும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பகுதியில் இன்னும் 2 அழகான கதையை நமக்கு சொல்கிறாங்க. ஒன்று, ஒரு ஆன்மா அப்படிங்கிறது இந்த பூமிக்கு வந்த பிறகு பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அந்த பயத்தினால நம்மளோட ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு துளி கூட ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கதையில் ஒரு கீழ்நிலையான ஆன்மா இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வந்த பிறகு, அதாவது தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு வந்த பிறகு அது மீண்டும் தவறான வழியில் போகும்போது மேல்நிலை ஆன்மாக்கள் ஆன்ம உலகத்துலேருந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை மூலமாக அவருக்கு திரும்பவும் நல்ல வழிக்கு திரும்புறதுக்கு எப்படி உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற இந்த 2 கதையும் நம்ம பார்க்கலாம். முதல் கதை சதீஷ் ஸ்டோரி, அதை பார்ப்போம். இந்த சதீஷ் ஸ்டோரியில் அவர் இந்த பூமிக்கு பிறந்து வரும்போது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறாரு. அவர் சின்ன குழந்தையாக இருக்கிறம்போதே ஒரு 4-5 வயசுன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால் அந்த குழந்தைய அவங்க அப்பாவும் மேனேஜ் பண்ண முடியாதனால ஒரு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த பர்பஸ் அப்படிங்கிறது குழந்தைக்காக இல்லை, ஆப்வியஸ்லி. அதில் சித்தி அப்படிங்கிறவங்க வந்த பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் யூஷுவல் அவங்க எப்படி அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைய அவங்க நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதோ பண்ணவும் மாட்டாங்க. இந்த சித்திக்கு அவங்களுக்கும் அடுத்தடுத்த குழந்தைகள் வந்த பிறகு இந்த சதீஷ் அப்படிங்கிறவரை ஆப்வியஸ்லி அவங்க புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமோ ஒரு நல்ல உணவோ உடையோ படிப்போ அப்படிங்கிறது இந்த சதீஷ்க்கு அவங்க கொஞ்சம் கூட கவனிச்சிக்காமல் விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சதீஷை கொண்டு போய் ஒரு மோசமான ஒரு போர்டிங் ஸ்கூலில் போட்டுறாங்க. அங்கே எந்த ஒரு நல்ல விஷயமுமே படிக்கிறதுக்கோ குழந்தைங்க வளர்கிறதுக்கோ ஒரு நல்ல இடமே கிடையாது. அது அந்த மாதிரி இடத்துல அந்த சதீஷ் வளர ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே சித்திங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சு இங்கேயுமே ஒரு மோசமான சூழ்நிலை தான் அவருக்கு வாய்ச்சிருக்கு. இங்கே அவருக்கு கிடைச்ச மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதே மாதிரி தான், நல்லவங்களாம் கிடையாது, மோசமானவங்க தான். அவரோட பள்ளி படிப்பை முடிக்கிற அந்த டைமில் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க சித்தியும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைங்களோட வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்க அந்த காசு பணம் சொத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சதீஷ்கிட்ட எங்கே போகிறோம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சதீஷோட நிலமை ஆப்வியஸ்லி மோசமாகிடுச்சு, இன்னும் மோசமாகிடுச்சு. ஏன்னா இப்போ பார்த்துக்கிறதுக்கு ஏன்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அவர் சதீஷ் மற்ற மோசமான ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு பணக்கார பசங்களை எல்லாரையும் ஏமாற்றி அவங்கக்கிட்ட பணம் பறிக்கிற அந்த ஒரு வேலையை பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க பணக்கார பசங்களை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் அவங்கள ஏமாற்றி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போய் அங்கே வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி இதே வேலையை இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஒரு நாள் அவங்க ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கா. சரி, இவங்கக்கிட்ட நம்மளோட வேலையை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அது பேசுகிறதுக்கே ரொம்ப யோசிக்குது. அந்த கல்ச்சுரல் பேஸ்டான பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு பேசவே இல்லை. இந்த பசங்க என்ன பண்ணாலும் அவங்கள கண்டுக்கவும் இல்லை. ஆனால் இந்த சதீஷ் விடாமல் அந்த பொண்ணோட பின்னாடி போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு இவங்க நினச்ச அளவுக்கு ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணெல்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் சதீஷ்க்கு அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அந்த பொண்ணை விடாமல் தொடர்த்தி போய் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி எல்லாம் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் இவர் வெளியில் என்ன தான் தவறு செஞ்சுருந்தாலுமே, எல்லா தவறான வேலைகள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சதீஷ் எந்த ஒரு தவறான இன்டென்ஷனுமே அவருக்கு வரலை. அந்த பொண்ணை தவறாகவும் யூஸ் பண்ணவும் இல்லை. ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்டே இருக்கும்போது அவன் நிஜமாலுமே அந்த பொண்ணை ரொம்ப மனதார நேசிக்கவும், அதே மாதிரி அந்த பொண்ணும் சதீஷை மனதார நேசிக்கவும் செஞ்சாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த சதீஷ் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருந்தார். இந்த பொண்ணு ரொம்ப நேர்மையான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் சதீஷ் எப்படி ஜஸ்ட் ஆப்போசிட். வெளியில் இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு உண்மையும் அந்த பையனை பற்றி தெரியாது. அதனால் இப்போ இவங்க 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது அந்த சதீஷ்க்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு கூட நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னா இவளுக்கு நான் இந்த மாதிரி மோசமானவன் அப்படின்னு எதுவுமே தெரியாது. இப்போ தெரிஞ்சிச்சுன்னா இந்த பொண்ணை என்னை விட்டுட்டு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. சரி, நான் இதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக இவகிட்ட வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் என்னோடய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தாலுமே
இங்கிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னை பிளாக்மெயில் பண்ணலாம், என்னோடய வாழ்க்கையை வந்து நல்ல விதமாக போக விடாமல் திரும்ப இதே பழைய வாழ்க்கைக்கு என்னை இழுத்துட்டு போகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம், இல்லை என்ன நிம்மதியாக வாழ விடாமல் எல்லா தொந்தரவுமே அவங்க செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அவரால் இப்போது நல்ல வாழ்க்கைக்கு திரும்பவும் முடியல. இவங்கள பழைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க தொந்தரவு பண்ணுவாங்க, இப்போ நான் மாறவும் முடியாது அப்படின்னு அவங்களுக்காகவும் பயப்படுறாரு. ஸோ ஒரு ஆன்மா நல்ல விதமாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், மாறணும்னு நினச்சாலுமே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படிங்கிறது மற்ற ஆன்மாக்கள் கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க பெரிய மனப்போராட்டம் ஆரம்பிக்குது. இந்த வாழ்க்கையை வாழ முடியல, இப்போ இருக்கிற வாழ்க்கையை விடவும் முடியல, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு இவருக்குள்ளே போட்டு குழப்பிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. ஆனால் அதில் இருக்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட இந்த சதீஷோட ஃப்ரெண்ட்ஸு போய் ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க, இவன் இந்த மாதிரி மோசமானவன், இந்த மாதிரி எல்லோரும் ஏமாற்றுவான், பிளாக்மெயில் பண்ணுவோம், நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்வோம், இதுதான் இவனோட தொழில், இதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த பொண்ணும் சதீஷை மனசார விரும்பியிருப்பாள். ஏன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அவன் தவறாக வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அவனை நான் வந்து மனசை மாற்றி திருத்தி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருப்பாள். ஆனால் இது எதுவுமே சதீஷ்க்கு தெரியாது. சதீஷ் நினச்சது இவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு மனசும் மாறாமல் வேறு எங்கேயோ போயிடுறாப்புல. ஒரு 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 2 நிமிஷம் அந்த மனசை திறந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருந்து இது இவ்வளோ தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தால் சதீஷ்க்கு எவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அந்த இடத்துக்கிட்ட. தன்னோட அந்த பயத்தினால அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை அந்த ஆன்மா இழந்துட்டு போயிடுச்சு இப்போது. சரியா? நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே அந்த ஒரு என்னதான் ஒரு ஹெல்ப் கிடைச்சாலுமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல நாம் தயாராக இருக்கணும். கடவுள் வந்து எல்லாமே நம்ம கையை பிடிச்சி இப்படி தூக்கி இந்த அப்பா எல்லாமே பண்ணி விடுவார் அப்படிலாம் கிடையாது. முதல்ல நம்மக்கிட்டேருந்து அதுக்கான ஒரு துளியாவது ஆர்வமும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாவது இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, நீ வந்து கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் ஒன்றை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும். வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சவால்களை நல்ல மனசோடையும் தைரியத்தோடையும் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நமக்கான பாடமாகவும் அது நம்மளோட பெரிய மாற்றத்திற்கான வழியாகவும் அமையும் அப்படிங்கிறத சதீஷ் ஸ்டோரியிலேருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு கீழ்நிலை ஆன்மா இந்த பூமிக்கு வரும்போது என்ன மாதிரி அது உதவிகள் கிடைச்சி திரும்ப அது மேல்நிலை ஆன்மாவாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சூர்தாஸ் ஸ்டோரியில் வரக்கூடிய இந்த ஆன்மா வந்து ரெலிம் 3ல் இருக்காங்க. இவங்களோட லவ்டு ஒன் அப்படிங்கிறவங்க, அதாவது முந்தைய பிரிவில் இவங்க கூட ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரி ஆன்ம உலகத்துலேயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய அவங்க சோல்மேட் மாதிரின்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து ரெலிம் 5ல் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து 3லேருந்து 5க்கு போகணும், இந்த சூர்தாஸ் அப்படிங்கிற இந்த ஆன்மா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்காக பூமியில் ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை பிறப்பெடுத்து வந்து அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு திரும்ப அந்த 5க்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் 3லேருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா 4க்கு போகலாம். 5க்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன் அப்படின்னா 5ங்கிறது உங்களுக்கு ஸ்வர்க்கத்தோட ஆரம்பம். அந்த ஸ்வர்க்கம் போன்ற அந்த இடம் வந்து ஆரம்பம். அங்கே ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. ஸோ இப்போ இவங்க எடுக்கக்கூடிய இந்த பிறப்பு அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு தவறான அம்மாவுக்கு தான் பிறந்து தானும் நல்லபடியாக வாழ்ந்து அந்த அம்மாவையும் நல்லபடியாக மாற்றி நான் வாழ்ந்து திரும்ப இந்த ஆன்ம உலகத்துக்கு வரேன் அப்படின்னு இவர் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் இது. ஆனால் இவங்களோட ஹையர் சோல் இவங்கள வார்ன் பண்ணுறாங்க, நீ செய்யக்கூடிய இந்த காரியம் அப்படின்றது உனக்கே தவறாக கூட முடிஞ்சிடலாம். ஏன்னா நீ ஆன்ம உலகத்தை விட்டு பூமிக்கு போயிட்ட ஒன்ஸ் பிறப்பு எடுத்துட்டா நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க் ஆகாது, நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ நீ ரெலிம் 3லேருந்து போகும்போது நம்ம தவறான பாதைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே சூர்தாஸ் என்ன சொல்கிறாரு, முடியாது, நான் இந்த ரிஸ்க் எடுக்கத்தான் போகிறேன், இந்த லைஃப் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இவங்க கூட இருக்க மற்ற உயர் ஆன்மாக்களுக்கு இவர் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இப்போ என்ன பண்ணுன்னா, ரெலிம் 3ல் இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா இன்னும் மோசமாக 2 1க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ திரும்பி இவரால் அந்த நீலு அப்படிங்கிற அவங்கக்கிட்ட அந்த ரெலிம் 5க்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. இருந்தாலும் சூர்தாஸ் இவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இந்த பிறப்பெடுத்து இப்படி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வராரு. சூர்தாஸ் பிறப்பெடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் சூஸ் பண்ண அம்மா அப்படிங்கிறவங்க வந்து
படு மோசமான ஒரு அம்மா, ஒரு சூனியக்காரி மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். அவங்களோட சுயநலத்துக்காக, சந்தோஷத்துக்காகவும் அவங்க எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு அம்மா. அவங்களுக்கு இவர் வந்து ஒரு இல்லெஜிட்மேட் சைல்டு, அதாவது அப்பா யார் அப்படிங்கிற தெரியாத ஒரு பிறப்பு இவருக்கு சூஸ் பண்ணிவிட்டு கீழே வராரு. அவங்க அம்மாவுக்கும் வந்து அவர் பிறந்துடுறாரு. எப்போவுமே குழந்தைங்க பிறந்து ஒரு பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அவங்களோட அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்க ஹையர் சோலோட அந்த ஸ்பிரிட் வேர்ல்டோட அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்பையும் வந்து சூர்தாஸ் கிட்ட சொல்கிறாங்க, டே வந்துரு, உனக்கு இந்த இது வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம், இந்த அம்மா நீ சூஸ் பண்ணியிருக்க அம்மான்றது வந்து படு மோசமான ஒரு லைஃபு, உன்னால் நீ தப்பான வழிக்கு போயிட்ட அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தையா இருக்கக்கூடிய இந்த சூர்தாஸ் அப்படிங்கிறவர், இல்லை பரவாயில்ல, நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்க வளர வளர அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக சொல்லி பார்க்கும். அதுக்கப்புறம் அது வந்து சைலண்ட் ஆகிடும். ஸோ அதே தான் சூர்தாஸ்க்கும். அவர் அவங்க அம்மா கிட்டேருந்து இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயமும் இந்த குழந்தைக்கு வர, அதாவது அவங்க அம்மா அவங்க வயிற்றில் அவர் வந்ததுலேருந்தே ஒரு நல்ல வார்த்தை கூட அவங்க அம்மா பேசியிருக்க மாட்டாங்க. இவர் பிறந்ததுக்கு அப்புறமாட்டியும் சரி, இவருக்கு இருக்கிற எல்லா மோசமான விஷயங்களை மட்டும்தான் இந்த அம்மா திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து, அந்த வாழ்க்கையும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தன்னோட சந்தோஷத்துக்காக யாரை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாதோ, எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் இந்த சூர்தாஸ் வந்து செய்கிற மாதிரி இவங்க அம்மா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு வாழ்க்கையை தான் அவர் சூஸ் பண்ணி வந்துட்டு, அதே மாதிரி அவங்க அம்மா காட்டுற அந்த தவறான பாதையிலையும் அவர் போக ஆரம்பிக்கிறாரு. இந்த சூர்தாஸோட அம்மா ஒரு நெல்முனை அளவு கூட அந்த குழந்தைக்கு நல்ல விஷயமோ ஒரு நல்ல வார்த்தை அப்படிங்கிறதோ எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா மோசமானது மட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால சூர்தாஸ் எதுக்காக இந்த பூமிக்கு தான் வந்தோம், அந்த ரிலீம் ஃபைலில் இருக்கக்கூடிய தன்னோட நிலு அப்படின்னு அவங்கக்கிட்ட போகணும் அப்படிங்கிறதே அது எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டு இவங்க அம்மா காமிச்ச தவறான வழிக்கு மட்டும்தான் அவர் போயிட்டுருப்பாரு. அது அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆன்ம உலகத்துலேருந்து இதை கவனிச்சிட்ருக்க நிலு அப்படிங்கிறவங்க குழந்தையா இருக்கும் போதே ஆன் பண்ணி ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. சரி, இந்த தடவையாவது அவன்கிட்ட சொல்லி அவனை தப்பான வழியிலேருந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்பையும் சூர்தாஸோட சப்கான்ஷியஸ் மைண்டில் காண்டாக்ட் பண்ணும்போது அதை வந்து ரீச் ஆகாது. ஏன்னா அது வந்து சொல்லி பார்க்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. நில்லு அடுத்து ஒரு வேலை செய்கிறாங்க. என்னென்னா, மோகன்தாஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல குட் சோல் மூலமாக இந்த சூர்தாஸை நம்ம திருத்தி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சோல் மூலமாக அவங்கள பெங்களூருக்கு மூவ் பண்ண வச்சு மோகன்தாஸை வர வச்சு இவங்க 2 பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குறாங்க. சூர்தாஸ், மோகன்தாஸ் 2 பேரையுமே. இந்த மோகன்தாஸ் கிட்டே இருக்க நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் சூர்தாஸ்க்கு வந்துடும், இவன் மாறிடுவான் அப்படின்னு நில்லுவோட பிளானு. ஆனால் நடந்தது என்னவோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இந்த சூர்தாஸ் வந்து அவரோட ஹேபிட், அவரோட தவறான வழிக்கு இந்த மோகன்தாஸையும் யூஸ் பண்ணி அவரே மாற்றிடுவார். நில்லுவோட தவறான முடிவுனால் இப்போ மோகன்தாஸும் தவறான வழிக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு அடுத்த ஆன்ம உலகில் கண்டிப்பாக அதற்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நில்லு ரொம்ப கவலைப்படுவாங்க. நேராக அவங்களோட ஹையர் சோல் கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படியாவது இவங்க 2 பேரையும் காப்பாற்றுங்க, இவங்க 2 பேருக்கும் கீழ் உலகத்தில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை எனக்கு கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்னால் தான் மோகன்தாஸ் அந்த மாதிரி தவறான பாதைக்கு பூமியில் போக காரணம், நான் தான் அவனை அது மாதிரி வழி மாற்றினேன், அதுக்குண்டான தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் சோல் கேட்குறாங்க, நிஜமாலுமே நீ ஏற்றுக்கிறியா, அவங்களுக்காக ரெலிம் 2 போகிறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் போகிறேன் அவங்களுக்காக, ஏன்னா என்னால் தான் அவங்க போனாங்க, ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக எப்படியாவது சூர்தாஸையும் மோகன்தாஸையும் காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூவில் அவங்க ஹையர் சோல்கிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சுவாங்க. பாருங்கள், தான் கீழ் உலகம் போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தன்னோட சோல்மேட் தன்னால் பாதிக்கப்பட்ட அவங்க 2 பேரும் மேலுலகம் அட்லீஸ்ட் ரெலிம் 5க்கு போகாட்டியும் பரவாயில்ல, 4க்காவது அவங்க 2 பேர் வந்துட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஹையர் சோல்கிட்ட அந்த நீலும் ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அந்த ஹையர் சோலுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். பரவாயில்லையே, இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரியலி மனசுலேருந்து அவள் கேட்குறா, ஜெனூனாக கேட்குறா, தன்னோட பனிஷ்மெண்ட்டு தன்னோட தவறை உணர்ந்து நிற்கிறா. 2வது அவங்களுக்காக தான் கீழ் உலகம் போனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பார்ப்பார். ஆனால் வெளியில் எதுவும் காமிச்சிக்க மாட்டார். இப்போ ஒன்றால் அவங்க கீழ் உலகம் போயிட்டாங்க அப்படின்னா நீ இப்போ என்ன பண்ணுற, இப்போ லோவர் எல்எம்க்கு 2க்கு போயிட்டு அந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் இப்போ நீ ஏற்றுக்க ரெடியா அப்படின்னு கேட்பார். அதுக்கும் சரி, நான் இப்போயே போகிறேன், ஆனால் அவங்கள நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த நீலு.
சரி உனக்காக நான் காப்பாற்றுறேன், ஆனால் நீ எனக்கு வந்து நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடியாக இருக்கேன் ஹையர் சோல் அப்படின்னு. நிலு வந்து ரொம்ப ஹாப்பியாக குதிப்பாங்க அப்படியே. சரி சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி ஹெல்ப் கேட்டு அவங்க 2 பேரையும் பூமியில் இருக்கும்போது சரியான பாதைக்கு திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் இதுக்கு சில வருஷங்கள் மாதங்கள் ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் இதில் தலையிடாமல் இருக்கணும். என்ன நடந்தாலும் இந்த பூமியில் இருக்கிற சூர்தாஸ்க்கு என்ன நடந்தாலும் நீங்கள் இதில் தலையிடவே கூடாது. ஆனால் கண்டிப்பாக அவங்கள நான் காப்பாற்றுவேன், உங்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் வேணும் அப்படிங்கும்போது, ஷோர் கண்டிப்பாக நான் வந்து நம்பிக்கையோடு நிற்பேன், அவங்க 2 பேருக்காக ப்ரே பண்ணிட்டு நிற்பேன், இதில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருவாங்க நீலு ஹையர் சோலுக்கு. ஹையர் சோலும் இவங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நீலுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ அடுத்து இந்த ஹையர் சோல் எப்படி இந்த சூர்தாஸ் மோகன்தாஸ் 2 பேரையும் பூமியில் இருக்கும் போதே நல்ல வேலைக்கு சொல்லிட்டு இந்த ஹையர் சோல் வந்து நீலு கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீ அமைதியாக இருக்கணும், எதுலேயும் நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூமிக்கு வராரு, ஒரு ஃபக்கீர் மாதிரி வராரு. அதே நேரத்தில் இங்கே சூர்தாஸ் அண்ட் மோகன்தாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ராபரி ஒன்று பண்ணிவிட்டு பூமியில் அன்னைக்குன்னு நல்லா குடிச்சிட்டு கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கும் போது இந்த ஃபக்கீர் மாதிரி இருக்கக்கூடிய ஹையர் சோல் இந்த காருக்கு பர்பஸாகவே காருக்கு நடுவில் போயிட்டு இவங்களை ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாரு. அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த இடத்துலேருந்து சூர்தாஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க 2 பேரையும், மோகன்தாஸ் அண்ட் சூர்தாஸை. அங்கே அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது சூர்தாஸ்க்கு வந்து 2 காலும் இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்டில் போயிடுது. அதே நேரத்தில் மோகன்தாஸ்க்கு ஒரு கையும் ஒரு காலும் போயிடுது. அதை பார்த்தோன்னே 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு, ஒன்றால் தான் எனக்கு மேட்ச்சு, என்னால் தான் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க, கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரையும் வேறு வேறு வார்டுக்கு மாற்றிட்டு தனித்தனியாக பிரித்து போட்டுறாங்க, பார்க்க முடியாத அளவுக்கு. 2 பேருக்கும் ஒரு தனிமை அப்படின்னு கிடைக்கும்போது அந்த மோகன்தாஸ்க்கு ஃபஸ்ட்டு அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த தனிமையில் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இத்தனை நாள் நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை தான் எனக்கு கடவுள் இந்த மாதிரி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பாஸ்ட்டாக இது வரைக்கும் என்னென்ன பண்ணாங்க அது எல்லாமே அப்படியே ரீகால் ஆகிட்டே இருக்குது மோகன்தாஸ்க்கு. தான் செஞ்சதெல்லாம் அவங்க யோசித்து பார்க்கும்போது இது நான் என்னோடய தப்பு தான், அதுக்காக தான் கடவுள் இது மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகன்தாஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு தான் பண்ண தவறுக்கு எல்லாமே. ஏன்னா நம்ம ஒரு ஷாக்கிங்கில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அடுத்த ஆக்டிவிட்டி எல்லாமே மறந்துட்டு அமைதியாக ஆரம்பிக்கும் போது அப்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகிட்டு நம்ம பண்ணதெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும். அதுதான் உண்மையான பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்குது. மற்றபடி ஃபிசிக்கலாக நடக்கிற வெளியில் கால் போனது கை போனது இது எதுவுமே நமக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டே கிடையாது. இதுதான் அவங்க திருப்பி நமக்கு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மோகன்தாஸ் அவர் இருந்த அந்த வார்டில் இருக்கக்கூடிய ஒரு கைண்டான ஒரு நர்ஸ், அவங்க பேர் பூனம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து மோகன்தாஸை வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. மோகன்தாஸ் தன்னோட நல்ல வேலைக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட பகவத்கீதா புக்கு இருந்தால் எனக்காக கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு பூனம் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை படித்து தினமும் தன்னோட தவறுக்காக அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பூனம்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போது பூனம் கிட்ட இவரோட அந்த பாஸ்ட் லைஃப் தான் பண்ண தவறு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பூனம் கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு நாள் மோகன்தாஸ்க்கு கொஞ்சம் உடம்பு சரியானவுடனே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுற அந்த டேயும் வரும்போது அவங்க பூனம் வந்து கேட்பாங்க, இப்போ நீங்கள் எங்கே போவீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னா, எனக்கு வீடும் கிடையாது, எனக்கு ஃபேமிலி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் வந்து உங்களை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு பூனம் சொல்லும்போது மோகன்தாஸ் அதை மறுத்துருவார். உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பலை, ஏன்னா நானே வந்து ஒரு டிசப்டாக இருக்கேன், எனக்கு காலும் இல்லை எதுவும் இல்லை, உன்னை நான் எப்படி கவனிச்சிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நீ உன்னோட தவறு எல்லாமே நீ மனதளவில் மாறி தெரிந்து எல்லாம் வந்தாச்சு, ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை எனக்காக நீங்கள் கொடுக்க முடியும், ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூனம் வந்து மோகன்தாஸ் கிட்டே கேட்பாங்க. சரின்னா மோகன்தாஸும் கொஞ்சம் மனசு மாதிரி சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மோகன்தாஸும் பூனமும் அவங்களோட லைஃப்பும் கொஞ்சம் ஸ்வீட்டாக நிம்மதியாக போயிட்டுருக்கு, பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. இதோட இந்த மோகன்தாஸோட கதையை அந்த குட் சோல் இன்டர்ஃபியர் ஆகி நல்லபடியாக அவங்க பாதையை திருப்பி விட்டுட்டார் பூமியில். அடுத்து இப்போ சூர்தாஸோட ஸ்டோரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்த பகுதியில் வரும்போது நம்ம பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.